எனதருமை யூடியூப் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் கூறுவதற்கு முன்னால் இன்றைய நாளில் சில கருத்துரைகளை முதலில் கூறுகிறேன். அதன் பிறகு திருக்குறளை கூறுகிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து நீர்களுமே ஆவியாகி வானத்தில் சென்று சூழ்கொண்டு மேகமாக மாறுகிறது. பின்னர் மேலிருந்து அந்த மேகத்தின் வழியாக மழை நீராக கொட்டி பூமியை வந்தடைகிறது. அப்படி அடையும் போது அது எந்த இடத்தில் வந்து விழுகிறதோ அந்த இடத்தினுடைய தன்மையை முதலில் பெறுகிறது. அதன் பிறகு அது ஒன்றாக சேர்ந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓரிடத்தில் வந்து கடைசியாக அனைத்து நீருமே சங்கமிக்கிறது. அப்படி சங்கமித்த நீரானது பிறகு மெதுவாக மரம், செடி, கொடி மற்றும் அனைத்து உயிர்களுடைய பயன்பாட்டுக்கும் அது மாறுகிறது. அப்படி மாறும்போது மரம், செடி, கொடிகளுக்கு சேர்ந்த நீரானது மக்களுக்கு காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விளைவித்து தருகிறது. அப்படி சேராமல் மற்றபடி மனிதர்களை, விலங்குகளை சேர்ந்த நீரானது விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது, தாகத்தை தீர்க்க பயன்படுகிறது. மனிதனுக்கும் நீரானது ஒரு உணவும் ஆகும், உணவாகவும் பயன்படுகிறது, மற்ற செயல்களுக்கும் பயன்படுகிறது. இப்படி பல வகையான நன்மைகளை ஒரு மழை நீர் என்பது செய்கின்றது. அதுபோல அந்த மழை நீரின் மூலமாக பயன்பெற்ற அந்த செடி கொடிகள் மறுபடியும் அது தன்னுடைய பயனை தருகிறது. ஏனெனில் ஒரு வயல்காட்டில் அந்த நீர் விடப்பட்டால் அது கதிராக மாறி அல்லது அது எந்த இடத்தில் பாய்ந்ததோ அந்த இடத்தில் எந்த இனம் இருக்கிறதோ அதற்கு உணவாக மாறி அது மறுபடியும் ஒரு நெல் பயிரில் பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி படும்போது ஒரே ஒரு நெல் விதை என்பது பல நெல்லாக உருமாறுகிறது. அதன் மூலமாக உலகத்துக்கு பயன் தருகிறது. ஏகப்பட்ட கதிர்மணிகளாக பிரிந்து அது மனிதனுக்கு உணவாக மாறுகிறது. இதுபோல் எந்த ஒரு செயலுமே முடிவு இல்லாமல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, பயன் தந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமான விஷயம் அதுதான், பயன் தரும் என்பதுதான் முக்கியமான விஷயங்கள். அப்படி எல்லாவற்றுக்கும் பயன்பட்ட நீர் மனிதனுக்கும் பயன்படுகிறது. மனிதனுக்கு பயன்பட்ட பின்னால் மனிதன் அதை ருசித்து அனைத்தையும் எல்லாம் செய்து முடித்த பிறகு என்ன செய்கிறான் என்றால், அவன் கெட்ட காரியங்களுக்கு துணை போகிறான். நல்ல காரியங்களுக்கு துணை போகிறவங்க இருக்கிறார்கள், அதே சமயம் கெட்ட காரியங்களுக்கும் துணை போகிறார்கள். ஒரு மனிதன் என்பவன் மற்றவற்றிலிருந்து எப்படி மாறுபடுகிறான் என்றால், மற்றையெல்லாம் சுய அறிவு என்பது கிடையாது. ஏனெனில் ஓரறிவு, ஈரறிவு இப்படி படிப்படியாக வளர்ந்து 6 அறிவுகளுமே நிரம்ப பெற்றது ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். ஆனால் அந்த மனிதன் என்பவன் தனது 6வது அறிவை பயன்படுத்துவது மிக குறைந்த நேரங்களில் மட்டும்தான். மற்ற நேரங்களிலெல்லாம் 6வது அறிவு என்பது இருக்கிறது என்பதையே மனிதன் மறந்து விடுகிறான். எனவேதான் இன்றைக்கு உலகத்தில் அராஜகங்கள், அட்டகாசங்கள் என அனைத்து விதமான விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் குறைய வேண்டுமென்றால் மனிதன் தனது 6வது அறிவை பயன்படுத்த வேண்டும் முதலில். அப்படி 6வது அறிவை ஒருவன் பயன்படுத்தி விட்டான் என்றால் அதன் பிறகு உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே அழிவு கிடையாது, ஆக்கம்தான் அதிகமாக இருக்கும், அழிவு என்பது மிகவும் குறைவாக இருக்கும். எனவே மனிதர்கள் அனைவரும் தன்னால் முடிந்தவரை அடுத்த ஒரு உயிரினத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது எனது முதல் அறிவுரை. இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். தற்போது திருக்குறளை கூறுகிறேன். திருக்குறளும் அதற்கான விளக்கத்தையும் கூறுகிறேன். வணக்கம்.
இன்றைக்கு உரிய திருக்குறள் என்பது வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதல் இன்று. இதுதான் இன்றைய நாளுக்கான குறள். இதன் மூலம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விருந்தினரை வரவேற்று உபசரித்து வாழுகிறவனுடைய வாழ்க்கை என்றுமே அழிந்து போகாது. அதாவது விருந்தோம்பல் என்கிற ஒரு விஷயத்தை மிகவும் அழுத்தமாக சொல்ல வருகிறார். அப்படி ஒருவன் விருந்தோம்பல் என்ற ஒரு காரியத்தில் மிகவும் சிறந்தவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்றுமே பால்படுவது இல்லை என்று கூறுகிறார் வள்ளுவர். இதுதான் இன்றைய நாளுக்கான குறள். அதன் விளக்கம். வணக்கம்.